ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 666 வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 12 டென்சஸுக்கும் ஃபார்முலா பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 5 டென்சஸுக்கு யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2ல் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் போய்கொண்டிருப்பேன். மைங் ஜா ரஹி ஹூங்கி. அதை ரஹி ஹூங்கின்னு யார் சொல்கிறா? ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. மைங் ஜா ரஹி ஹூங்கி. அதே ஒரு பாய் சொல்லணும்னா மைங் ஜா ரஹா ஹூங்கா அப்படின்னு. இதவே நான் வந்து கொண்டிருப்பேன்னா ஆ ரஹி ஹூங்கி அப்படின்னு சொல்லலாம். எழுதி கொண்டிருப்பேன்னா மைங் லிக் ரஹி ஹூங்கின்னு சொல்லலாம். படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னா மைங் பட் ரஹி ஹூங்கி. நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை போட்டு நம்ம எப்படினாலும் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இதுவே பேச்சு வழக்கில் நான் போயிட்டுருப்பேன் அப்படின்றத மைங் ஜா ரீ ஹூங்கி. இந்த ரஹியை தான் ரீன்னு சொல்லிடும். அதுவே ரகாவை ரா ஹூங்கா அப்படின்னு சொல்லிடும். பேச்சு வழக்கில் மைங் ஜா ரா ஹூங்கா அப்படின்னா ஒரு பாய் சொல்கிறாங்க. மைங் ஜா ரீ ஹூங்கி அப்படின்னு ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. நான் நாளைக்கு தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன். மைங்கல் பரீட்சா லிக் ரஹா ஹூங்கா. இப்போ ரஹா ஹூங்கான்னு யார் சொல்கிறது? ஒரு பாய் சொல்கிறாங்க. அதே ரஹி ஹூங்கி அப்படின்னா ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. மைங்கல் பரீட்சா லிக் ரஹி ஹூங்கி அப்படின்னா ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. அதே லிக் அப்படின்னா எழுதி கொண்டிருப்பேன். படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னா பட் ரஹா ஹூங்கா. அதே மாதிரி தான் நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸை போட்டு நம்ம மேக் பண்ணிக்கலாம் சென்டென்சஸை. அப்போ நீ பாட்டு பாடிக்கொண்டு இருப்பாய். தூ கானா அப்படின்னா பாட்டு, கானா பாடுறது. ரஹி ஹோஹி. இப்போ ரஹி ஹோஹி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறா? ஒரு கேர்ள் சொல்கிறாங்க. தூ கானா கா ரஹி ஹோஹி அப்படின்னு ஒரு கேர்ளை பார்த்து சொல்கிறாங்க. தூ கானா கா ரஹி ஹோஹி. இதவே ஒரு பாயை பாடிக்கிட்டு இருக்கியான் அப்படின்னு சொன்னால் நீ பாடிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு பாயை பார்த்து சொன்னோம்னா தூ கானாக்கா ரஹா ஹோஹா. நாங்கள் வந்து கொண்டு இருப்போம். ஹம் ஆர் ரஹே ஹோங்கே. நாங்கள் வந்து கொண்டு இருப்போம். ஹோங்கேன் அப்படின்னு வந்துடும். இதை நம்ம ஃபார்முலாவில் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். ஹூங்கி ஹோஹி ஹோஹா ஹோங்கே அப்படின்னு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நாங்கள் வந்து கொண்டு இருப்போம். நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து கொண்டு இருப்போம் அப்படின்னா ஹம் ஆர் ரஹே ஹோங்கே. அவன் புத்தகம் படித்து கொண்டு இருப்பான். வ கிதா பட் ரஹா ஹோஹா. இதவே அவள்னு சொன்னாங்கன்னா ரஹி ஹோஹி அப்படின்னு சொல்லணும். அவள் புத்தகம் படித்து கொண்டு இருப்பாள்னா வக் அதே தான். அவன் அவள் எல்லாருக்குமே அவருக்குமே வகு தான் வரும். அது முடிகிற இடத்துல தான் நம்ம அவனா அவளா அவரான்னு பார்க்கணும். வ கிதா பட் ரஹா ஹோஹா அப்படின்னு ஒரு பாய் சொல்கிறோம். அதே கேர்ள் வந்தால் ரஹி ஹோஹி அப்படின்னு. அவள் பாடத்தை எழுதி கொண்டு இருப்பாள். வக் பாட் லிக் ரஹி ஹோஹி. ராம் கால்பந்து விளையாடி கொண்டு இருப்பான். ராம் ஃபுட்பால் கேல் ரஹா ஹோஹா. இப்போ ராம்னா பையன், அதனால் ரஹா ஹோஹா. இப்போ கால்பந்து அப்படின்றதுக்கு நம்ம ஃபுட்பால் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஹிந்திலையும் சொல்லலாம். மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மெசேஜ் அப்படின்னு மெசேஜ்னே போடலாம். இங்கிலீஷில் பெரும்பாலும் இங்கிலீஷ் வார்த்தையை சொல்கிறது தான் இங்கிலீஷ் வார்த்தையாகத்தே வரும் ஹிந்திலையும். ராம் ஃபுட்பால் கேல் ரஹா ஹோஹா. அவர் வந்து கொண்டு இருப்பாரா அப்படின்னா வக் ஆர் ரஹே ஹோங்கே. அவர் வந்து கொண்டு இருப்பாரா. நீங்கள் நாளைக்கு போய்கொண்டு இருப்பீர்கள். ஆப் கல் ஜார் ரஹே ஹோங்கே. கல்லுக்கு தான் கேள்வி வந்துடுச்சு. கல். ஆப் கல் ஜார் ரஹே ஹோங்கே. அவர்கள் போய்கிட்டு இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் சொல்லும்போது வே ஜா ரே ஹோங்கே. அதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா ஒரு கேர்ள் அவர்கள் போய்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வே ஜா ரீ ஹோங்கி. இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நிகழ்கால பூர்த்தி காலம். நான் அமெரிக்கா போயிருக்கிறேன். ஏற்கனவே போயிருக்கேன். மைங் அமெரிக்கா ஜா சுகா ஹூங்.
மைங் அதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா மைங் அமெரிக்கா ஜா சுக்கி ஹூங், அவன் துபாய் போயிருக்கிறான். வக் அமெரிக்கா ஜா சுக்கா ஹை. அதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா வக் அமெரிக்கா ஜா சுக்கி ஹை, நீ துபாய் போயிருக்கிறாயா. தூ துபாயி ஜா சுக்கி ஹோ கியா. இந்த கேள்வியாக கேட்கும்போது கியான்னு முடியும். ஃபஸ்ட்டும் கியாவை சேர்க்கலாம், லாஸ்ட்டும் கியாவை சேர்க்கலாம். பெரும்பாலும் பேச்சு வழக்கில் சொல்லும்போது லாஸ்ட்டில் தான் கியா சேர்ப்பாங்க. தூ துபாயி ஜா சுக்கி ஹோ கியா, நீ துபாய் போயிருக்கிறாயா. அது கேர்ள், சுக்கினா கேர்ள். தூ துபாயி ஜா சுக்கா ஹோ கியா அப்படின்னா ஒரு பாயை பார்த்து கேட்குறோம். நாங்கள் அமெரிக்கா போயிருக்கிறோம். ஹம் அமெரிக்கா ஜா சுக்கே ஹைங். அதே ஒரு கேர்ள் நாங்கள் ஒரு குரூப் நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா ஹம் அமெரிக்கா ஜா சுக்கி ஹைங். நீங்கள் வெளிநாடு போயிருக்கிறீர்களா. தாங்கள் தாங்கள் நீங்கள்னா தாங்கள் அப்படின்னு ஒரு மரியாதை. நீங்கள் தாங்கள் வெளிநாடு போயிருக்கிறீர்களா. ஆப் விதேஷ் ஜா சுக்கே ஹைங்கியா, நீங்களும் சுக்கே ஹைங்கியா. சுக்கே மாறும், ஹைங்கு மாறும். ஒரு ஆள் தனியாக சொல்லும்போது ஹைக்கியான்னு வரும். அது நீங்கள் ஃபுல்லல் தனியாக மரியாதையாக சொல்கிறதும் ஃபுல்லல் ஃபார்மில் சொல்லும் போது ஹைங்கியான்னு. ஆப் விதேஷ் ஜா சுக்கே ஹைங்கியா, நீங்கள் வெளிநாடு போயிருக்கிறீர்களா. அவர்கள் சிங்கப்பூர் போயிருக்கிறார்கள். வே சிங்கப்பூர் ஜா சுக்கே ஹைங். அதே ஒரு கேர்ள் குரூப் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா வே சிங்கப்பூர் ஜா சுக்கி ஹைங். நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்துருக்குறேன். அந்த ஒரு நடுவில் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்றது நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அதை முன்னாடி ஏற்கனவே இந்த படம்னு கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக எப்படி அமைக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். மைன் பகலேஹி இஸ் ஃபிலிம் தேக் சுக்காஹூங். அப்போ சுக்காஹூங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் சொல்கிறான். இந்த ஃபிலிம்னா ஃபிலிம் தான், சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஃபிலிம் மைன் பகலேஹி இஸ் ஃபிலிம் தேக் சுக்காஹூங் அப்படின்னு ஒரு பாய். ஒரு கேர்ள் சொல்லும்போது மைன் பகலேஹி இஸ் ஃபிலிம் சுக்கி ஹூங். அவள் சென்னையில் வேலை பார்த்து இருக்கிறாள். வக் சென்னையி மேங் காம்கர் சுக்கி ஹை. அவள் அதை அவன் அப்படின்னு சொல்லும்போது சுக்கா ஹை அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். சுக்கா சுக்கி சுக்கே அது மூணில் நம்ம ஃபார்முலாவே சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவள் சென்னையில் வேலை பார்த்து இருக்கிறாள். வக் சென்னையி மேங் காம்கர் சுக்கி ஹை. அதே அவன் அப்படின்னா சுக்கா ஹைன்னு வரும். அவ்வளோதான். நாங்கள் ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கிறோம். ஹம் பகலேஹி ஆப்சே தேக் சுக்கே ஹைங். நாங்கள் அப்படிங்கும்போது சுக்கே ஹைங். அதே நாங்கள் உங்களைன்னா ஒரு கேர்ள் குரூப்பு கேர்ள் சொல்கிறாங்கன்னா ஹம் பகலேஹி ஆப்சே தேக் சுக்கி ஹைங். நீங்கள் ஏற்கனவே இந்த புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா ஒரு கேள்வியாக கேட்குறது. ஆப் பகலேஹி இஸ் கிதாப் கோ பட் சுக்கி ஹைங்கியா. சுக்கி ஹைங்கியான்னு வருது. இப்போ இங்கே யார் சொல்கிறது? ஒரு கேர்ள்களை ஒரு அம்மாவையோ வேறு யாரையோ பெரியவங்களை பார்த்து கேட்குறோம் நீங்கள். அப்போ சுக்கி ஹைங்கியா நம்மளை விட பெரியவங்களை கேட்குறது, ஒரு பெண்ணை கேட்குறது சுக்கிங் ஹைக்கியா. அதே நீங்கள்னு சொல்லி அப்பாவையோ வேறு யாரையோ பெரியவங்களை ஆணை கேட்கும்போது பகலேக்கு இஸ் கிதாப் கோ பட் சுக்கே ஹைங்கியா அப்படின்னு கேட்கணும். அவர்கள் பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். வே அநேக் ஸ்தானோங் யாத்திரகர் சுக்கே ஹைங். அதே ஒரு கேர்ள் குரூப்புகள் அவர்கள் போயிருக்காங்க அப்படின்னா வே அநேக் ஸ்தானோங் யாத்திரகர் சுக்கி ஹைங். அதுவே டைப் 2 நான் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறேன். இருந்து அப்படின்போது சேன் நம்ம வேற்றுமை உருவு பார்க்கும்போது பார்த்துருப்போம். மேங்கன்னா இல்லு, சேனா இருந்துன்னு. அப்போ நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன். மைங் அமெரிக்கா சே ஆயா ஹூங். அதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா மைங் அமெரிக்கா சே ஆயி ஹூங். நீ அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாயா. தூ அமெரிக்கா சே ஆயே ஹோக்கியா. இப்போ நீ அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாயான்னா ஆயி ஹோக்கியான்னு வரும். தூ அமெரிக்கா சே ஆயி ஹோக்கியா, நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்களா. அதே மாதிரி தாங்கள் அப்படின்னா நீனாலும் நீங்கள்னாலும் தாங்கள்னாலும் ஆப் அப்படின்னாலும் தாங்கள் நீங்கள் வந்திருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு இதாக சொல்லும்போது ஆப் போட்டுட்டு அதை அப்படியே போட்டணும். ஆப் அமெரிக்கா சே ஆயே ஹோக்கியா.
அதே மாதிரி கேர்ள் சொன்னாங்கன்னா ஆப் அமெரிக்கா சே ஆயி ஹோ கியா, நீங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். ஹம் அமெரிக்கா சே ஆயே ஹோயிங், ஆயே ஹைங், நாங்கள் ஹம் அமெரிக்கா சே ஆயே ஹைங். அதே பெண்கள் நாங்கள் கூட்டம் சொன்னாங்கன்னா ஹம் அமெரிக்கா சே ஆயி ஹைங். இந்த ஆயி, இந்த ஈயும் போடலாம், இந்த ஏயும் போடலாம். கான்சனன்ஸில் வர்ற ஏ ஈயும் போடலாம். நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் அமெரிக்காவுக்கு போவோம், அப்படி போயிருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம அங்கே ஆயேக்கு ஜாயேன்னு போடலாம். அவர்கள் கோவிலுக்கு போயிருக்கிறார்கள். வே மந்திர் கைஹைங், வே மந்திர் கைஹைங் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜாயா ஜாயி அப்படின்றத விட கை கயா அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அவர்கள் கோயிலுக்கு போயிருக்கிறார்கள். வே மந்திர் கைஹைங். இவர்கள் கோயிலுக்கு போயிருக்கிறார்கள். வே மந்திர், வேக்கு பதிலாக ஏ போட்டுறணும், அவ்வளோதான். ஏ மந்திர் கைஹைங். டைப் 3, நான் மாம்பழம் சாப்பிட்டிருக்கிறேன். மைங்னே, நம்ம ஏற்கனவே இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், நே சேர்த்து. அப்போ இந்த நே சேர்த்தா எல்லாத்துக்குமே காயா, கடைசியில் காயாந்தே வரும். நம்ம அது நிறையா சாப்பிட்ருக்கோம், குறையா சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பொருளை வச்சு நம்ம பெண்பாலா பலர்பாலான்றதை நம்ம பார்க்கணும். மைங்னே ஆம் காயாகை, இப்போ நான் மாம்பழம் சாப்பிட்ருக்கேன், நான் நிறைய மாம்பழம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா மைங்னே ஜயாதா ஆம் காயேகைங். அங்கே நிறையா மாம்பழத்துக்காக அது காயேகைங்கன்னு வருது, இது நான் தான். ஆனால் ஆம் காயேகைங் நிறையன்னும் போது அங்கே காயேன்னு வருது. நம்ம ஏற்கனவே நம்ம ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்துருக்கோம். நிறையா ஜயாதா அப்படின்னு சொல்லலாம், பகுத்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நீ, நீங்கள், அவன், அவள், அவர்கள், இதெல்லாம் நிறையா மாம்பழம் சாப்பிட்ருக்கார்கள் அப்படின்னா நீ அப்படின்னா தும்னே ஆம் காயாகை, நான் மாம்பழம் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஆப்னே ஆம் காயாகை. இதே மாதிரி தான் நீங்கள் நிறையா மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஆப்னே, நீங்கள், ஜயாதா ஆம் காயேகைங் அப்படின்னு வரணும். அவன், அவள் அப்படின்னு உஸ்னே, உஸ்னே ஆம் காயாகை. அவர்கள் உன்ஹோங்னே ஆம் காயாகை. இவர்கள் இன்ஹேங்னே ஆம் காயாகை. நாங்கள் ஹம்னே ஆம் காயாகை. இதே நிறைய மாம்பழம்னு வந்து ஜயதா ஆம் காயேகைங் அப்படின்னு வரும், அவ்வளோதான். ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன். மை கல் மந்திர் ஜா சுக்கி தீ. இந்த கையெல்லாம் அங்கே தீயாக மாறும், அதுதான் ஃபாஸ்ட். இறந்த காலத்தில் தா தீ தேன் வரும். நான் நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன். மைங்கல் மந்திர் ஜா சுக்கி தீ. சுக்கி தீ அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ இங்கே கேர்ள் சொல்கிறாங்க. அதே ஒரு பாய் சொன்னாங்கன்னா மைங்கல் மந்திர் ஜா சுக்காத்தா. அதே மாதிரி தான் நீ நேற்று கோயிலுக்கு போயிருந்தாய் அப்படின்னா தூ கல் மந்திர் ஜா சுக்கி தீ. அதே மாதிரி பாய் சொன்னாங்கன்னா சுக்காத்தா. அங்கே மைங்க்கு பதிலாக தூ சேர்த்தா நீ. அவன், அவள், அவள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தா, அவன் நேற்று கோயிலுக்கு போயிருந்தான் அப்படின்னா அதே வார்த்தை தான். அந்த மைங்குன்றதுக்கு பதிலாக வக்குன்னு சேர்க்கணும், அவ்வளோதான். வக்குகள் மந்திர் ஜா சுக்கி தீ அப்படின்னா அவள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தா. அவன்னா சுக்காத்தா. அவன் நேற்று கோயிலுக்கு போயிருந்தானா வக்கல் மந்திர் ஜா சுக்காத்தா. நீங்கள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தீர்களா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க. கியா ஆப் மந்திர் ஜா சுக்கேத்தே. நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? அதே ஒரு பெரியவங்களை சொல்லும் போது கியா ஆப் மந்திர் ஜா சுக்கி தீங் அப்படின்னு வந்துடணும். நாங்கள் போன மாதம் சென்னை போயிருந்தோம். ஹம் பீச்னே மகிழே சென்னை ஜா சுக்கேத்தே. சென்ற மாதம், சென்ற வாரம்னா ஹப்தேன்னு சொல்லலாம், சென்ற மாதம்னா மகினேன்னு சொல்லலாம். நம்ம வார நாட்களும் நம்ம ஏற்கனவே
நம்ம வீடியோவாக பார்த்துருக்கோம். மாதம் நாட்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹம் மஹினே மாதங்கள். எந்த மஹின் பீச்னே போன மாதம் அப்படின்னா பீச்னே மஹினே சென்னை ஜா சுகேத்தே. நாங்கள் போன மாதம் சென்னைக்கு போயிருந்தோம். அவர்கள் போன மாதம் சென்னைக்கு போயிருந்தார்கள் அப்படின்னா வே பீச்னே மஹினே சென்னை ஜா சுகேத்தே. இவர்கள் போன மாதம் சென்னை போயிருந்தார்கள் அப்படின்னா ஏ பீச்னே மஹினே சென்னை ஜா சுகேத்தே. இப்போ வந்திருந்தார்கள்னா அங்கவே ஆ போட்டணும், அவ்வளோதான். டைப் 2 நான் பெங்களூருக்கு வந்திருந்தேன். பெங்களூர் ஆகையாகத்தா. இந்த தீ தான் எல்லாத்துக்குமே. அது ஹைனா அது ப்ரெசண்ட் ஆயிரும், தானா பாஸ்ட் ஆயிரும். நான் பெங்களூர் வந்திருந்தேன். பெங்களூர் கயாத்தா. கயானா ஒரு பையன் சொல்கிறேன். அதுவே கயித்தீனா ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. போயிருந்தேன் கயாத்தா கயித்தி. நாங்கள் பெங்களூருக்கு போயிருந்தோம் அப்படின்னா ஹம் பெங்களூரு கயேத்தே அப்படின்ட்டு. அதே பெண்கள் சொன்னாங்கன்னா கயித்தீங். ஆப் அப்படின்னா அந்த ஹம்முன்றதுக்கு பதிலாக நம்ம ஆப்பு சேர்த்தோன்னா அது அதே மாதிரி தான் செஞ்சிடணும். ஆப் நாங்கள் அப்படின்னா ஹம். நீங்கள் அப்படின்னா ஆப் பெங்களூர் கயாத்தா அப்படின்னா நீங்கள் பெங்களூரு வந்திருந்தீர்களா அப்படின்னு வந்திருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் பெங்களூரு கயாத்தானா நான். அதுவே நீங்கள் அப்படின்னும் போது ஆப், அந்த மைங்கன்று இருக்கிற இடத்துல ஹம் ஆப்பு அப்படின்னு போடும். ஆப் என்னன்னு போட்டால் கயேத்தேன்னு வரும். ஹம் பெங்களூரு கயேத்தே. அதே பெண்களாக இருந்தால் கயித்தீங். அதே மாதிரி தான் வே போட்டால் கயேத்தே, ஏ போட்டாலும் கயேத்தே கயித்தீங், அதே தான் வரும். ஏ பெங்களூரு கயேத்தேங் அப்படின்னா இவர்கள் வந்திருந்தார்கள். நான் அவனிடம் 1,00,000 ரூபாய் கொடுத்திருந்தேன். மைங்னே உசே 1,00,000 ரூபியே தியேத்தே. இதே மாதிரி தான் நே சேர்த்தா 1,00,000ன்றதுனால அங்கே தியேத்தேன்னு வருது. ஆனால் 1 ரூபா கொடுத்தேன்னா 1 ரூபியா தியாத்தா அப்படின்னு வரும். கேலா இருந்தால் தீ அப்படின்னு. இதுவே நிறையா ரூபான்றதுனால தியேத்தேன்னு வந்திருக்கு. அவர்கள் 1 வாரமாக எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார்கள். வே அவர்கள் 1 வாரமாக தப்தே கேளியே எங்கள் வீட்டில் ஹமாரே கர்மேங் ரஹேத்தே தங்கியிருந்தார்கள். இங்கே ரஹ் அப்படின்னு தங்கியிருக்கிறதே ரஹ். நம்ம ப்ரெசன்டென்ஸில் ரஹா ரஹின்னு வரும்ல, அது கிடையாது. இது தங்கியிருக்கிறது, அதனால் ரஹ்னா தங்குறது, ரஹேத்தேனா தங்கியிருந்தார்கள். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் நாளைக்கு சென்னைக்கு போயிருப்பேன். கள் சென்னை ஜா சுக்கா ஹூங்கா. நம்ம சுக்கா ஹூங்கா அப்படிங்கிறாங்க, அப்போ என்னது ஒரு பையன். அதே சுக்கி ஹூங்கி அப்படின்னா ஒரு கேர்ள். கள் சென்னை ஜா சுக்கி ஹூங்கி. நீ நாளைக்கு இந்நேரம் வந்திருப்பாய். தூ கல் இஸ் சமய சுக்கா ஹோஹா. அதையே நீன்னு ஒரு பெண்ணை சொன்னோன்னா நீ அப்படின்னா நீ தூ கல் இஸ் சமய சுக்கி ஹோஹி அப்படின்னு வரும். சுக்கி ஹோஹி. இதே தான் அவன் அவள் வரும்போது அந்த தூக்கு பதிலாக வக்கு போட்டோம்னா அதே மாதிரி தான். அவன் நேரம் வந்திருப்பான், அவள் நேரம் வந்திருப்பாள் அப்படின்னா கல் இஸ் சமய சுக்கா ஹோஹா. சுக்கி ஹோஹி. அவள்னா சுக்கி ஹோஹி. அந்த ஃபஸ்ட்டு இடத்த மட்டும் நம்ம மாற்றிட்டு அதை அப்படியே எழுதலாம். நாங்கள் நாளை காலை இங்கே வந்திருப்போம். ஹம்கள் சுபக காலையில் வகாங்கு அங்கே சுக்கே ஹோங்கே வந்திருப்போம். அதையே கேர்ள் நம்ம ஒரு குரூப்பாக சொன்னாங்கன்னா நாங்கள் சொன்னாங்கன்னா ஹம்கள் சுபக பகாங் சுக்கி ஹோங்கி.
அவர்கள் நாளை மறுநாள் இங்கே வந்திருப்பார்கள். வே பர்சோங் யஹாங் ஆ சுக்கே ஹோங்கே. பர்சோங்னா நாளை மறுநாள். அதுவும் நம்ம நாட்கள் டைம் பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் 1 மணி நேரமாக துணிகளை துவைத்து கொண்டிருக்கிறேன். மை ஏ கண்டேசே அப்படின்னா 1 மணி நேரமாக துணிகளை கப்படே தோனா துவைக்கிறது. ரஹி ஹூங் அப்போ ரஹி ஹூங்னு சொல்கிறது யார்? ஒரு கேர்ள். அதவே ஒரு பாய் 1 மணி நேரமாக நான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மைன் ஏ கண்டேசே கப்படே தோ ரஹா ஹூங். நீங்கள் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆப் நீங்கள் சுபகசே காலையிலிருந்து இந்தஜார் கர் ரஹேஹோ காத்து கொண்டு இருக்கிறீர்களா? அதே கேளாக இருந்தால் ரஹீஹோன்னு வரும். நாங்கள் போன வருடத்திலிருந்து இங்கே வேலை பார்க்கிறோம். ஹம் பீச்லே சால்சே சால்னா வருடம் சால்சே யஹாங் இங்கே காம்கர் ரஹீஹைங். ரஹீஹைங்கன்னு யார் சொல்கிறது? ஒரு கேள். அதையே ஒரு பாய் சொல்கிறாங்கன்னா நாங்கள் அப்படின்னா ஹம் பீச்லே சால்சே யஹாங் காம்கர் ரஹேஹைங். அதே தான் அங்கே ஹம்முக்கு பதிலாக வே சேர்த்து அவர்கள் போனவற்றிலிருந்து இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வே ஹம்முக்கு பதிலாக வே போட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே எழுதி. பெண்ணாக இருந்தால் ரஹீஹைங், நிறையா பேர் அவங்க பெண்கள் குரூப்பாக இருந்தால் ரஹேஹைங் அப்படின்னு. பெண்களாக இருந்தால் ரஹீஹைங், ஆண்களாக இருந்தால் ரஹேஹைங் அப்படின்னு மாறும். வே அந்த ஹம்மு வே மட்டும் நம்ம அந்த இடத்துல மாற்றி போட்டோன்னா அவர்கள்னு ஆயிரும். ஹம்முனா நாங்கள். அவன் யார்கிட்ட ரொம்ப நேரமாக பேசி கொண்டிருக்கிறான்? இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வக் பகு தேர்சே ரொம்ப நேரமாக கிஸ்கே சாத் யாரிடம் பாத்கர் ரஹாஹை அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறான். அதே ஒரு கேர் அவள் யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா வக் பகுத் சேர்சே கிஸ்கே சாத் பாத்கர் ரஹீஹை அப்படின்னு. ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நேற்று மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை தூங்கி கொண்டிருந்தேன். மைங்கல் தோப்கர் தோ பத்சே 5 பஜே தக். சே தக்குன்னு இருந்து வரை நம்ம ஏற்கனவே இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். தக்குனா வரை, சேனா இருந்து. அப்போ 2 மணிலேருந்து 5 மணி வரை. தோ பஜே சே 5 பஜே தக் அப்படின்னா 2 மணிலேருந்து 5 மணி வரை. சோ ரஹாத்தா அப்படின்னா தூங்கி கொண்டிருந்தேன். அதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா சோ ரஹீதி அப்படின்னு வரும். இதே தான் அவன் அவள்னும் போது அந்த மைன் பதில் அவன் அவளுக்கு வந்து வக்க போட்டுறணும். அதே மாதிரி பாயாக இருந்தால் ரஹாத்தா, கேர்ளாக இருந்தால் ரஹீதி. அந்த இடத்துக்கு மைங்கை மட்டும் எடுத்துகிட்டு பக்கு போட்டுறணும். நாங்கள் 4 மணி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஹம் 4 கண்டேசே காம்கர் ரஹேத்தே. இப்போ ரஹேத்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ யார் நாங்கள்னு யார் சொல்கிறாங்க? ஒரு ஆண்கள் குரூப் சொல்கிறாங்க ரஹேத்தே. இப்போ நாங்கள் 4 கண்டேசே காம்கர் ரஹீத்தீங் அப்படின்னா அது பெண்கள் குரூப் சொல்கிறாங்க. இதே தான் ஹம் அதை எடுத்துகிட்டு வே ஏன்னா ஆப் வேணா அவர்கள் 4 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப 4 மணி நேரமாக வேலை பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நீங்கள்னா ஆப், அவர்கள்னா வே. இவர்கள் 4 மணி நேரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ஏ. அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் மாற்றிட்டு அதை அப்படியே எழுதலாம். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நாளை தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன். மைங்கல் பரீட்சா லிக் ரஹா ஹூங்கா. நான் நாளை தேர்வு எழுதி கொண்டிருப்பேன். அதே மாதிரி படித்து கொண்டு இருப்பேன்னா பட்டு போட்டுறணும். அவ்வளோதான். மைங்கல் பரீட்சா லிக் ரஹா ஹூங்கா. அதவே ஒரு பெண் சொன்னாங்கன்னா மைங்கல் பரீட்சா லிக் ரஹி ஹூங்கி. நீ போய்கொண்டு இருப்பாய். தூ ஜா ரஹா ஹோஹா. அந்த நீன்னு ஒரு பெண்ணை சொன்னாங்கன்னா தூ ஜா ரஹி ஹோஹி. அதே பேச்சு வழக்கில் தூ ஜா ரா ஹோஹா. அதே ஒரு பெண்ணாக இருந்தால் ரீ ஹோஹி. அதே மாதிரி தான் அவன் அவளுக்கு இந்த தூக்கு பதிலாக வக் போட்டுறணும்.
பெண்ணாக இருந்தால் ரீ ஹோஹி அப்படின்னு வரும். பையனாக இருந்தால் ரா ஹோஹா அப்படின்னு வரும். பொண்ணாக இருந்தால் ரீ ஹோஹி அப்படின்னு வரும். ஆண் பெண், ரானா ஆண், ரீனா பெண்ணு. வக் ஜா ரா ஹோஹா அப்படின்னா அது வக்குன்றது யார்? ஒரு பையன். வக்கு ஜா ரீ ஹோஹி அப்படின்னா அந்த வக்குன்றது அவள், ஒரு பெண். நாங்கள் போய்கொண்டு இருப்போம். ஹம் ஜா ரஹே ஹோங்கி. இப்போ ஹோங்கின்னு வருது. அப்போ இங்கே யார் சொல்கிறா? ஒரு பெண்கள் குரூப் சொல்கிறோம். ஹம் ஜா ரஹே ஹோங்கி. அதே ஒரு ஆண் குரூப் சொல்கிறாங்கன்னா ஹம் ஜா ரஹி ஹோங்கி அப்படின்னு வரும். ரஹா ஹோங்கி அப்படின்னா தான் ஆண். இப்போ ரஹி ஹோங்கி அப்படின்னா ஒரு கேர்ள். இங்கே மாறிடுச்சு, ஸ்பெல்லிங் மாறி வந்துருச்சு. இப்போ ரஹே ஹோங்கா அப்படின்னா ஒரு பையன். ரஹி ஹோங்கி அப்படின்னா ஒரு பெண்ணு. அது ரெண்டுமே ரஹினா கீந்தே முடியும் கேர்ளுக்கு. இங்கே ரஹே ஸ்பெல்லிங் வந்துருச்சு, ஹோங்கா ஹோங்கி இடம் மாறிடுச்சு. இப்போ ரஹே ஹோங்கா அப்படின்னா ஒரு பாய். நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பெண்கள் போது ஹம்ஜா ரஹி ஹோங்கி அப்படின்னு. அவர்கள் அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு போய்கொண்டு இருப்பார்கள். வே அகலே பீச்னே. போன மாதம் சொல்கிறதுக்கு நம்ம பீச்னேன்னு பார்த்தோம். இங்கே அடுத்த மாதம் அப்படின்னா அகலே. அகலே மகினே அமெரிக்கா ஜா ரஹே ஹோங்கே. அதுவே பெண்ணு அவர்கள் போய்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா வே அகலே பீச்னே. அகலே மகினே, பீச்னேனா போன மாதம் படித்தோம். இது அடுத்த மாதம் அப்படின்னா வே அகலே மகினே அமெரிக்கா ஜா ரஹி ஹோங்கி அப்படின்னு வரும். ஒரு பெண் சொன்னாங்க. நீங்கள் வந்து கொண்டு இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் நீங்கள் வந்துட்டுருப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ரா ரீ ரேன்னு வரும். நீங்கள்னு சொல்லும் போது ஆப் ஆ ரே ஹோங்கே. அதே ஒரு கேர்ள் ஆப் ஆ ரீ ஹோங்கி. இதையே நீ வந்துக்கிட்டு இருப்ப, தூ வந்தால் அங்கே என்ன வரணும்? தூ ஆ ரா ஹோங்கா. ரா ஹோஹா அப்படின்னு வரும். இங்கே ரே ரீ. ரீனா பெண்ணு கூட்டமான்றதுனால ஹோங்கின்னு அங்கே இங்கே வந்திருக்கு. அதே ஒரு பெண் தனியாக வர்றா, நீ வந்துக்கிட்டு இருப்பேன்னா ரீ ஹோஹின்னு வரும். அந்த இங்குக்கு தான் ப்ளூரல் ஃபார்மு ஒரு ரெஸ்பெக்டாக சொல்கிறது. நீங்கள் வந்து கொண்டு இருப்பீர்கள். ஆப் ஆ ரே ஹோங்கே. அதே ஒரு பெண்ணு ஆப் ஆ ரீ ஹோங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.